ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளவுட் சேனல். நம்மளுடைய சேனல்ல AWS உடைய நியூ சர்வீஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். பர்டிகுலரா லாஸ்ட் ரீஇன்வென்ட் 2019 அனௌன்ஸ் பண்ண சர்வீஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோல வந்து AWS அவுட் போஸ்ட் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWS கம்ப்யூட் ஆப்டிமைசரை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? AWS உடைய நியூ சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட் ஆப்டிமைசர். சரிங்களா? அதை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க போலாம். AWS கம்ப்யூட் ஆப்டிமைசர் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய சர்வீசஸ்ல போயிட்டு கம்ப்யூட் ஆப்டிமைசர் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆப்டிமல் AWS கம்ப்யூட் ரிசோர்சஸ் ஃபார் யுவர் ஒர்க்லோட்ஸ். அதாவது நாம வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ண ஈஸிடோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து இவங்க அனலைஸ் பண்ணி இந்த சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி நீங்க என்ன மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க, அதாவது நீங்க அனலைஸ் பண்ண நீங்க லான்ச் பண்ண ரிசோர்ஸ்ல இருந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்றீங்களா அதிகமா யூஸ் பண்றீங்க, அது அண்டர் ப்ரொவிஷனிங்களா இல்லை ஓவர் ப்ரொவிஷனிங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அது நீங்க எந்த மாதிரி வந்து ரெக்கமெண்டட், அது எந்த மாதிரி நீங்க வந்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு ஒப்பீனியனும் கொடுப்பாங்க. ஒப்பீனியன் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நார்மலா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதுலயே அப்படியே கிளிக் பண்ணி மைக்ரேட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்ல. ஆனா கூடிய சீக்கிரம் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ஷன் பண்ணி நம்மளுடைய இருக்கக்கூடிய இன்சர்ஸ் வந்துட்டு மைக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல இருந்து மைக்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர் வரப்போகுது. இப்போதைக்கு ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான். ஆனா இதுல என்ன பர்டிகுலரா நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நார்மலா நீங்க வந்துட்டு ஒரு டெஸ்ட் அட்வைசர் இல்லைன்னா வெல் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான சர்வீஸ் எடுத்து பார்க்கணும். குறிப்பா டெஸ்ட் அட்வைசர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கஸ்டம் நம்ம இப்போ போட்டிருக்க ப்ரொவிஷன் படி தான் நம்ம என்ன மாதிரி யூட்டிலைசேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 30 டேஸ் லாஸ்ட் 30 டேஸ் வந்துட்டு எடுத்து அதுல இருந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்துட்டு நீங்க அதோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு வராது, நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்றதுதான் சொல்லுவாங்க. ஆனா இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க பிசினஸ் பிளான் எடுத்தா தான் நீங்க அந்த டெஸ்ட் அட்வைசரோட காஸ்ட் ஆடிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா இதுல எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நீங்க மாறிக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனும் வந்துட்டு கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அதான் மெயின் திங். அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. சரிங்களா? நீங்க கம்ப்யூட் ஆப்டிமைசர் வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால ஓப்பன் இட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க ரோல் கிரியேட் பண்ணி ரோல் அதுவே கிரியேட் ஆகும் போல ஓப்பன் இட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஈஸி டு இன்சென்ஸ் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இந்த ரெண்டு மட்டும் தான் இது பண்ணும். அதர் தான் நீங்க RDSO இல்லை மற்ற ஏதாவது சர்வீஸோ இதுல வராது. ஜஸ்ட் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்குள்ள நீங்க போட்டிருக்கணும், இல்லை ஈஸி டு இண்டிவிஜுவலா இருக்கணும். அந்த ரிசோர்ஸ் மட்டும் என்ன பண்ணும்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டும். அது ரீஜன் வைஸ் வேணா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நீங்க ரீஜன் வைஸ் வேணா ஃபில்டர் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எல்லா ரீஜனும் வரல போல, சம் பர்டிகுலர் ரீஜன் மட்டும் ஃபில்டர் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி எந்த ரிசோர்ஸ் ரன் பண்ணல. ஆனா ஸ்கிரீன் நம்ம ஸ்லைடு எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல இருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நார்மலா இது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வந்து இப்போ நார்த் ரீஜன் ரன் பண்றீங்க, செலக்ஷன் ரீஜனை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு 13 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த 13 இன்ஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ப்ரொவிஷனிங் பார்த்தீங்கன்னா 30% ஒர்க்லோட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ப்ரொவிஷனிங். அதே மாதிரி 61% வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரொவிஷனிங். அதாவது நம்ம தேவையோட அதிகமான இன்ஸ்டன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் 13 இன்ஸ்டன்ஸ். அதே மாதிரி பார்த்தா அண்டர் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா 30%. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஒரு 30 வந்து ரொம்ப அதிகமான 60 வந்து அதிகமானது போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிராஃபிக்கலா வந்துட்டு ஒரு கலர்ல உங்களுக்கு வந்து காட்டும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இன்சூரன்ஸ் ஐடி எது ஓவர் ப்ரொவிஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் இன்சூரன்ஸ் டைப், ஆன் டிமாண்ட் அதோட பிரைஸ் என்ன, ரெக்கமெண்டட் இன்சூரன்ஸோட ரெக்கமெண்டட் இன்சூரன்ஸ் வந்து என்ன இன்சூரன்ஸ் அப்படின்றதும் ரெக்கமெண்டட் இன்சூரன்ஸோட ஆன் டிமாண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு பிக்சரே வந்து காட்டிடுவாங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒப்பீனியன் இன்னும் ஃபர்தரா கூட நீங்க ரெக்கமெண்டட் ஒப்பீனியன் வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்டா வந்துட்டு இப்போ M5 எக்ஸ்லார்ஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட ஆன் டிமாண்ட் பிரைஸ் தென் பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க R5 லார்ஜுக்கு மாத்திக்கலாம், இல்ல D3 எக்ஸ் லார்ஜுக்கு மாத்திக்கலாம், இல்ல M5 எக்ஸ் லார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. அது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் மாத்திரக்கானது மைக்ரேட் ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நீங்க அஸ் யூசுவல் எப்படி நம்ம ஏஎம் எடுத்து நம்ம நார்மல் ப்ராசஸ் படி பண்ணிக்கிறோம். ஆனா ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்க எடுத்துக்கலாம், ஒப்பீனியன் வந்து எடுத்துக்கலாம். எது ஹை ப்ரொவிஷன் லோ ப்ரொவிஷன் சொல்லி அண்டர் ப்ரொவிஷன் சொல்லி உங்களால ஈஸியா வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஜட்ஜ் பண்ணி உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? இதுல என்ன ஒரு பெரிய இது ஒரு ஃப்ரீயா அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதான் வந்து AWS உடைய கம்ப்யூட் ஆப்டிமைஸோட ஒரு மெயின் பர்பஸ். சரிங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோல AWS உடைய இன்னொரு நியூ சர்வீஸ் பத்தி எடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.